அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வந்து நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு, கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களும் ஆனந்த தாண்டவத்தில் இருந்த கட்டத்தில் ஒரு 100 கிராம் எடையினால் அந்த கனவு பொய்யா போச்சு அப்படிங்கிற பேரிடியான ஒரு செய்தி வந்து இந்த ஒலிம்பிக் ரசிகர்களை, மல்யுத்த ரசிகர்களை வந்து சோகத்துக்கு ஆளாக்கி இருக்குது. இந்த ஃபைனல் வரைக்கும் போன வினேஷ் போகட் வந்து 100 கிராம் எடை கூட இருந்ததுனால இதுக்கு தகுதி இல்லைன்ட்டு அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணி இந்த காமன்வெல்த் போட்டியில் அவருக்கு எந்த விதமான பதக்கமும் இல்லைங்கிற ஒரு அறிவிப்பை ஒலிம்பிக் வெளியிட்டிருக்கிறது வந்து இந்தியாவுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்குது. இப்போ நடப்பு ஒலிம்பிக் சாம்பியனாக இருந்த ஜப்பான் நாட்டை சேர்ந்த யூ சுசுகியை வீழ்த்திய வீராங்கனை இந்த வினேஷ் போகட்டு கடைசி, அதாவது ஒலிம்பிக்கோடைய ஃபைனல் வரைக்கும் போயிட்டாங்க, நிச்சயமாக அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இல்லை நீங்கள் அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து அனுப்பிச்சதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். இது வந்து ஒரு பெரிய சதி திட்டங்க. அது காரணம் வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான மல்யுத்த சம்மேளன தலைவராக இருந்த பாஜகவை சேர்ந்த பிரிஜ்பூஷன் சிங் இருக்கார்ல, அவர் மேலே ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டை வந்து மல்யுத்த வீராங்கனைகள் சொன்னாங்க. இந்த பிரிஜ்பூஷன் சிங் வந்து முன்னாள் பாஜகவுடைய எம்பி. அவரை எதிர்த்து இந்த மல்யுத்த வீராங்கனையெல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் டெல்லியில் நடத்தது நம்மளுக்கெல்லாம் தெரியும். அந்த தொடர் போராட்டத்தில் தான் இந்த வினேஷ் போகட்டும் கலந்துக்கிட்டு இவங்க வந்து இந்த பாஜக எம்பிக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸாக போராடினாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து வேறு எதுவும் சதித்திட்டம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை கிளப்புற ஒரு பெரிய கூட்டமும் இருக்கத்தான் செய்யுது. இந்த வினேஷ் போகட் அவர்கள் வந்து ஏதோ ஒரு சதியினால தான் இப்படி ஆளாக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியாவுடைய எதிர்க்கட்சி கூட்டணி எம்பிக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புறாங்க, பாராளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, இதுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு கிடைக்க இருந்த தங்கப்பதக்கத்தை வந்து இல்லாமக்கினது ஏன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடந்த நவம்பர் மாதம் அந்த வினேஷ் போகட் வந்து ஒரு செய்தி சொல்வது தான் இப்போ குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. ஒருவேளை நான் ஒலிம்பிக் போட்டியில் உள்ளே போகிறப்ப என்னை வந்து தகுதி நீக்கம் செய்கிறதுக்கு என்னுடைய ட்ரைனர் யார், இதுக்கு பயிற்சி கொடுக்குற ட்ரைனர் இருக்காரு, அவரே கூட எனக்கு ட்ரக்கை ஊற்றி கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், நான் இங்கே உள்ள அரசியல் தலைவர்களை வந்து நான் வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா போன வருடம் நவம்பர்லேயே வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க. அப்போ இந்த வினேஷ் போகட் வந்து யாரை வந்து விமர்சனம் பண்ணி பேசுனாங்க, பாஜகவுடைய பிரிஜ்பூஷன் மேலே பாலியல் குற்றச்சாட்டுக்கு நடந்த போராட்டத்துக்கு இவங்க ஆதரவு கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 50 கிலோ எடை பிரிவில் கலந்துக்கிட்ட இவங்க 50 கிலோ 100 கிராம் எடை இருக்காங்க, ஸோ 100 கிராம் கூட இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தகுதி இல்லைன்னு ஒலிம்பிக் அறிவிக்குது. இதில் என்ன சதி இருக்குது, இவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி என்ன, இவங்களுக்கு எதிராக யார் இதில் ஈடுபட்டது, இதற்கு தீர்வு தான் என்னங்கிற செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு தான் இந்த காணொலிக்கு வர்றோம். உங்கள் வீட்டில் 4 சுவர்களுக்கு நடுவில் இருந்துக்கிட்ட உலகத்தில் இருக்க 4 பக்கமும் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் இடத்துக்கே கொண்டு வந்து சேர்க்கிற பணியைத்தான் நான் தொடர்ந்து செஞ்சு வர்றேன். உலகத்தில் நடக்கிற செய்தியை 10-12 நிமிடங்களுக்குள்ளே உங்களுக்கு சுருக்கமாக வந்து சேர்க்கிறது, உள்ளது உள்ளபடி எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் தெரிவிக்கிறது தான் நம்ம நோக்கம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இந்தியாவுடைய மிக பிரபலியமான வெற்றி வீராங்கனை தான் வினேஷ் போகட். இதுவரை அவங்க வந்து பல தகுதியான போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பல நாடுகளில் நடந்த போட்டிகளில் அவங்க வந்து சாம்பியன்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவங்க வந்து இப்போ நடக்கிற ஒலிம்பிக்கு ஃபைனலுக்கும் போயிட்டாங்க. ஆனால் இவங்களை வந்து 100 கிராம் எடை நீங்கள் கூட இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி ஒலிம்பிக் அறிவித்த உடனே அப்படியே அப்செட் ஆகிட்டாங்க. ஒட்டுமொத்த ரசிகர்களும் விளையாட்டு வீரர்களும் ரொம்ப கலங்கி போயிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டாக இந்த பாக்ஸிட் மெடலை வாங்கின இந்த விஜேந்தர் சிங் வந்து
அவர் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாரு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, சதி இருக்குது, இந்தியாவுக்கு எதிராக ஒரு சதி செய்கிறாங்க அப்படின்ட்டு அவரும் குற்றம் சுமத்துறாரு. இந்த வினோஸ் போகட் வந்து 29 வயசு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 53 கிலோ எடை பிரிவில் ஏற்கனவே போட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து 50 கிலோ பிரிவில் இவங்க சேர்றாங்க. 50 கிலோ பிரிவில் சேரணுங்கிறதுக்காக இவங்க தன்னுடைய உடலை வந்து அந்த 3 கிலோவை குறைக்கிறதுக்கான கடும் முயற்சிகளை எடுத்து 50 கிலோவுக்கு உள்ளே வந்து அந்த முதல் கட்ட போட்டியில் அவங்க கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, 3 கட்டங்களாக 3 நாட்டை சேர்ந்த வீராங்கனைகளையும் தோக்கடிச்சிட்டாங்க. தோக்கடித்து வெண்கலம் வெள்ளி பதக்கத்தையெல்லாம் வென்றுட்டாங்க. இப்போ ஃபைனலுக்கு போகிறாங்க. இவங்க ஏற்கனவே தோக்கடித்த அந்த உக்ரைன் கியூபா நாட்டு வீராங்கனைகளுக்கு முடிஞ்சு ஃபைனல் இவங்க யார்கிட்ட மோத போகிறாங்க, அமெரிக்க வீராங்கனைகிட்ட மோத போகிறாங்க. அப்போ அமெரிக்கா வீராங்கனைகிட்ட மோத போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளுமே காலையில் என்ன பண்ணுவாங்க, அந்த வீராங்கனைகளுடைய எடையை செக் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுடைய பிரிவு 50 கிலோ பிரிவு, 50 கிலோவுக்கு உள்ளே தான் இருக்கணும். அப்படி செக் பண்ணுறப்ப இவங்களுக்கு வந்து ஒரு அந்த சோதனை செய்கிறதுக்கு முத நாளே ஒரு 1 கிலோ கூட இருக்கிற மாதிரி தோணியிருக்கு. அப்போ இவங்களுக்கு அந்த டயட்டீஷியன் ட்ரைனர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 1 கிலோ எடையை குறைக்கிறதுக்கான கடுமையான முயற்சிகளை பண்ணியிருக்கிறாங்க. எப்படி அந்த ஒரு நாள் பூரா அவங்க உணவே எடுத்துக்கலை, தண்ணி கூட குடிக்கலை, ஒரு வெப்பத்தில் சூழ்நிலையில் உட்கார்ந்துட்டு தன்னுடைய வேர்வையை வெளியேற்றிருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறாங்க, தன்னுடைய ரத்தத்தை விட கொஞ்சத்தை வெளியெடுத்துடலாமாங்கிற முயற்சி கூட அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்க போட்டிருந்தாங்கள ஆடைகள், அந்த ஆடைகளில் வந்து முடிஞ்ச அளவு எதையெல்லாம் கட் பண்ணுனா அந்த எடை குறையணும் அதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய தலைமுடியில் இருந்த முடிகளை கூட வெட்டியிருக்காங்க. இப்படி கடுமையாக அவங்க எடுத்த பல முடிவுகளில் அந்த 1 கிலோ சில்லற எடை குறைஞ்சி நெருக்கி 50 கிலோவை தொட்டுட்டாங்க. அப்போ இந்த ஃபைனலாக எடையை செக் பண்ணுறப்ப ஒரு 100 கிராம் கூட இருக்குது, 50 கிலோ 100 கிராம் கூட இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து இதில் கலந்துக்கிற தகுதி இல்லைன்னு சொல்லி இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண உடனே தான் அப்படியே அப்செட் ஆகி போயிருக்கிறாங்க. அப்செட் ஆகி போயிருக்கிறப்ப தான் இவங்களுக்கு வந்து ஏற்கனவே இவங்க சொன்னாங்கல்ல, நவம்பர் மாதம் ஒருவேளை நான் வந்து இந்த ஒலிம்பிக்கில் போகிறப்ப என்னுடைய ட்ரைனரே கூட எனக்கு ட்ரக்ஸ் ஏற்றின, ட்ரக்ஸ்னால் என்ன, போதைப் பொருளை இவங்களுக்கு தெரியாமல் கலந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, உடம்புக்குள்ளே போயிடும். அப்போ டெஸ்ட் பண்ணுறப்ப இவங்க உடலில் போதைப் பொருள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டா தகுதி இழந்துருவாங்க. அப்படி ஒரு சதி கூட நடக்கலாம் அப்படின்ட்டு இந்த வினேஷ் போகட் அப்போ சொன்னது இப்போ பலருக்கும் நினைவுக்கு வருது. நினைவுக்கு வர்றதோடு மட்டும் இல்லாமல் ஒருபடி மேலே போயிட்டு சில அரசியல் தலைவர்கள் பாஜகவுக்கு எதிராக உள்ளவங்க என்ன ஒரு குற்றத்தை சொல்கிறாங்கன்னா, இந்த அம்மா வந்து இந்த முதல்ல 3 நாட்டு வீராங்கனைகளை தோக்கடிச்சாங்கல்ல, தோக்கடிச்சுக்கு முன்னேறிக்கிட்டே வர்றாங்கல்ல, ஃபைனலுக்கு வர்றப்ப இவர்களை வாழ்த்தி எந்த ஒரு பாஜக தலைவரும் போஸ்ட் போடலை. ஆனால் அதே சமயம் இந்த அம்மா தகுதி இழந்தாங்கன்னு சொன்ன உடனே ஆகா தகுதி இழந்துட்டாங்கங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி வருத்தம் தெரிவித்து போஸ்ட் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் கிளப்புறாங்க. இன்னொரு பக்கம் இதில் ஏதோ ஒரு பெரிய அரசியல் சதி நிச்சயமாக இருக்குது அவங்க நினச்சிக்கிட்டு, ஒரு பெண்ணை பழிவாங்கிறதா நினச்சிக்கிட்டு இந்தியாவுக்கு கிடைக்க இருந்த உலகளாவிய ஒரு இன்டர்நேஷ்னல் தங்கப்பதக்கம் கிடைக்குதுன்னு இந்த கனவை வந்து தகர்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோஷத்தையும் எழுப்புறாங்க. ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி தலைவர்களும் எதிர்க்கட்சியுடைய எம்பிக்களும் இந்தியா கூட்டணி எம்பிக்களும் பாராளுமன்றத்தில் அவங்க வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே இந்தியாவுடைய அந்த பிடி உஷா இந்தியா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக இருக்கிற பிடி உஷா வந்து அப்பீல் பண்ணிட்டாங்க. இதுக்கு இல்லை, நீங்கள் வந்து இது வந்து ஏதோ ஒரு சதி இருக்குது, அந்த 100 கிராமில் எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு என்ன விடை கிடைக்க போகுதுங்கிறது இன்னும் தெரிய வரல. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இந்த வினேஷ் போகத்துடைய உடலில் வந்து நீர் சத்து குறைஞ்சிருக்கு. அதனால் அவங்கள வந்து உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்து அந்த நீர் சத்தை சரி பண்ணுறதுக்கான மருத்துவ உபசரிப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது.
மறுபடியும் ஒருவேளை சோதனை செஞ்சால் அந்த அவங்களுக்கு அந்த 50 கிலோவுக்கு உட்பட்ட எடை இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த ஒலிம்பிக் சங்கம் வந்து வாய்ப்பு தருமா, அல்லது இல்லை இவங்களை எப்படியாவது இதில் வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணணுங்கிறதுல உறுதியாக இருந்து இல்லாமல் ஆக்கிருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு உலகளாவிய மக்கள்கிட்ட இருக்குது. இதற்கு இந்தியாவுக்கு கிடைக்க இருந்த இந்த தங்கப்பதக்கத்தை இல்லாமல் ஆக்கின பங்கு எந்த பக்கத்திலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற சதி திட்டத்தை கண்டுபிடிக்கணுங்கிற கோபம் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தியில் உங்களுக்கு தோணக்கூடிய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வாய்ப்பு இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போன்ற செய்திகளை எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உள்ளது உள்ளபடி அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர்க்க நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்திகளை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.